நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால கடவுளுடைய கோபம், நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்து கொண்டேன், வாயிலிருந்து தூஷணமான வார்த்தை, என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் வெளிப்பட்டுச்சு. நான் பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நிர்பந்தமான மனுஷன். எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோனோ அதை செய்கிறேன், எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோனோ அதை செய்யாமற் போகிறேன். நிர்பந்தமான மனிதன். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்புகிறத ரோமரில் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ தேவனே, உங்களுடைய கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை நீங்க அடைத்துக் கொண்டீரப்பா. உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சா? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், வீட்டு தூரம் போயிட்டேன். இளையகுமாரி சொன்ன பரத்துக்கு விரோதமா அப்பா, என் தகப்பனே பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன். உமது மகன் என்று சொல்வதற்கு எனக்கு இன்னும் இல்லை. நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன். துணிகரமான பாவத்தை செஞ்ச என்னுடைய சபை போதகர் சொன்னாலும் என் இதயம் கடினப்படுது. குறை கூறுகிற, குற்றப்படுத்துகிற, பெருமை, மேட்டிமை, அசுத்தங்கள், பாவங்கள், கொடிய கெட்ட சுபாவங்கள், ரகசிய பாவங்கள் என் உள்ளத்துல இருக்குப்பா. இந்த பாவம் என் கூடவே இருக்கிறதுனால, உங்களுடைய கோபத்தினால எனக்கு இரக்கம் கிடைக்காமல் போதுப்பா. அதனால என்னுடைய பாவத்தினால உங்களுடைய இரக்கத்தையோ நீங்க அடைத்து கொள்ளாதீங்க. கிருபையையோ நீங்க என்ன செய்யக்கூடாது, அடைத்து கொள்ளக்கூடாதுப்பா. ஆசாப்பு ஜெபம் பண்றாரு. அப்பா அதுக்கு என்ன பதில் கொடுப்பாரு? இல்ல, நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ மீறி போற, நீ தப்பு பண்ணிடுற, துணிகரமா அந்த தவறு செய்யற, அதனால உனக்கு நான் இரக்கத்தை காண்பிக்க முடியாது, கிருபை தர முடியாது, உன்னை உயிர்ப்பிக்க முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உனக்கு எதிர்காலத்தை கொடுக்க முடியாதுன்னு அப்பா சொல்லுவாரா? இல்ல, அப்பா என்ன சொல்றாரு? ஏன்னா ஒரு பிள்ளை ஓடி போயிடுச்சுன்னா இனியோட அந்த பிள்ளைக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லைன்னு எத்தனையோ தாய் தகப்பன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாரு? ஏசாயா 54:7 இம்மை பொழுதுதான் உன்னை நான் கைவிட்ட, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நான் உன் மேல கோபப்பட்டாலும் சரி, அவர் கோபித்தாலும் அவர் அடித்தாலும் காயம் கட்டுகிற அவருடைய ஓசியால் எழுதப்பட்டிருக்கு. அவர் அடித்தாலும், என்னை இயேசுநாதர் என் தேவாதி தேவன் என்னை அடித்தாலும், என் சரீரத்திலே ரத்தம் சொட்டினாலும், ரத்தம் கொட்டோ என்று கொட்டினாலும், என் சரீரம் காயம் ஏற்பட்டாலும், என்னை காயம் கட்டுகிறவர் கர்த்தர்.